இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப அப்பா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்கப்பா. அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்பத்தக்கவராக இருக்கிறார். ஆண்டவரப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனையில் நீங்க எங்களோடு இடைப்படுங்கப்பா. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. சொல்லாமா எல்லாரும்? உம்மை இயேசுவே, உம்மை இந்த காலை வேளையில உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் ஆயுள் முடியும் வரைக்கும் ஒருவரையே ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. Oh, we worship you, Lord. என் ஆயுள் முடியும் வரை உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே நன்மைகள் செய்கிறவராக இந்த காலை வேளையில சொல்லாமா? நன்மைகள் எனக்கு செய்கிற தேவன், நன்மைகள் அப்பா எனக்குள்ளே வாழ்பவரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆராதனையில நீர் எங்களோடு பேசுகிற தேவன், நாங்கள் என்ன சூழ்நிலையில வந்திருக்கிறோம் அப்படிங்கிற எங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். அன்றவரே, நாங்கள் பலவீனங்களோடு, போராட்டங்களோடு, பிசாசின் பிடிகளோடு, மன சோர்வோடு, பண கஷ்டத்தோடு நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் இங்கிருந்து போகும் பொழுது நிறைவான தேவன், விடுதலையின் கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்று, உம்முடைய சுகத்தை பெற்று, உம்முடைய ஆறுதலை பெற்று கடந்து செல்ல நீங்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றே, நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். எங்க கூட நீங்க இடைப்படணும்ப்பா, எங்க கூட நீங்க பேசணும்ப்பா, எங்க கூட உம்முடைய வார்த்தைகள் அன்றே அது இடைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் வெறுமையாக்கி, எங்களை தாழ்த்தி, நாங்கள் உண்மை மாத்திரம் ஆராதிக்க எங்களை ஒருவருக்கு கிருபை செய்யுங்கப்பா. உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க ஆண்டவரே. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கும் உங்களுக்கும் இளைப்பாறுதலை தந்து நடத்துகிற தேவன். ஆமென். பலவீனங்கள் யாவற்றையும் போக்குகிறவர், அவருடைய சித்தத்தை செய்கிறவர். ஆமென். என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, சரணங்களை ஏறெடுத்து நாம் ஆண்டவருக்கு துதிக்க போகிறோம். இந்த பாடல் இப்படியா சொல்லுது: இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது நம்ம சரணம் சொல்லி பாடலாம், செகண்ட் டைம் பாடும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடலாம். பாடும். சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலராடிக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடலாமா எல்லாரும்? இயேசுராஜனின் திருவாடிக்கு, ஆத்மநாதரின் மலராடிக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்ப்போற்று தூய தூய தேவனே, மெய்ரா
இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலராடிக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இலை பாருதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, ஏழையம்மை ஆற்றி தேற்றும் காப்பீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுராஜனின் சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலன் வாழக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலராடிக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உந்தன் சீத்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சீத்தம் யாவும் என்றும் ஒழிப்பீரே, சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுராஜனின் ஆமென். ஆத்மநாதனின் மலராடிக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை என்று போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரணம் 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 சரணம். இணைந்து பாடலாமா? இயேசுராஜனின் திருவாடிக்கு சரணம் சரணம். ஆமாப்பா, ஆத்மநாதரின் மலராடிக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுராஜனின் ஆத்மநாதனின் ஹல்லேலூயா. எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவரை துதிப்பது தவிர வேற ஒண்ணுமே இல்லைல்ல. ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை எங்கிருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருது. எனக்கு உங்களுக்கும் பர்வதத்தில் இருந்தா வருது, ஏசுபாட்டிலிருந்து வருது. இன்னைக்கு காலையில் எங்கள் டேடிகிட்ட பேசிட்டு எனக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸை பார்க்கும் பொழுது அதில் அர்த்தங்கள் வித்தியாசமாக இருக்கும்ல. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஆனால் அந்த பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரலை. யாரிலிருந்து வருது? நம் தேவன் பர்வதம் அல்ல, அவர் கண்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது சங்கீதம் 121 ஆரோக்கான சங்கீதம் அப்படின்னு சொல்லி காலையில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏறுதலின் சங்கீதம். அது 15 படி இருக்குமா அந்த பர்வதத்துக்கு. அந்த ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு சங்கீதத்தையும் படித்து கொண்டு பாடிக்கொண்டே என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு இதுலையும் ஏறுவாங்களாம். ஸோ 121வது சங்கீதத்தையும் இப்போ நான் பர்வதத்தை பார்க்குறேன். அங்கேருந்து எனக்கு என்ன வரல? ஒத்தாசை வராது. ஆனால் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கும் ஒத்தாசை வரக்கூடிய ஒரே 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 இடம் என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லலாமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் மறுபடியும் சொல்லாமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும்
வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். Yes, Jesus. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இன்னைக்கு சபைக்கு யாரை பார்க்க வந்திருக்கீங்க? பாஸ்டர். பாஸ்டர் இன்னைக்கு வரல அப்படின்னா ஏதாவது கேட்பாரு. அடுத்த வாரம் வேற நமக்கு ஆண்டு விழா வேற வருது, சும்மா ஒரு அட்டெண்டன்ஸை ஒன்று போட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கீங்களா? இல்லை, ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை பாடலாமா? கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். தேவனே ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லமா? வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. ஆமாப்பா, எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். வேறெங்கிருந்தும் வேறெவரிடமும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்த்ததில்லை, மலையையும் நான் பார்த்ததில்லை. ஆமாங்க, காற்றையும் நான் பார்த்ததில்லை, மலையையும் நான்
எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு எனக்கு தெரியலப்பா. வாழ்க்கையே ஒரு போராட்டமாகவே இருக்குது. இந்த போராட்டத்தில் நான் எப்படி அந்த போராட்டத்தை மேற்கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு சூழ்நிலைகள்லாம் எனக்கு சாதகமாக இல்லை, எனக்கு எதிர்ப்பாகவே தான் இருக்குது, எனக்கு பலனே தான் இல்லை. ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா என் கூட ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஆதரவாக இருக்கிறாரு. நான் அஞ்சிட மாட்டேன், ஏன்னா அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதுங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை மாத்திரம் பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. எனக்கு எதிராக வர்ற போராட்டத்துக்கு நான் போராட தேவையில்லை, நான் சும்மா இருந்தா போதும். எனக்காக கர்த்தர் யுத்தங்களை செய்கிறவர். ஆமென். அவர் எனக்கு ஆதரவா இருக்கிறாரு. அதனால நாம் பயந்து அஞ்சி வாழ தேவையில்லை. அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? என் கூட சேர்ந்து பாடுங்க. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவர், என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்கிறார். ஆமென். உங்கள் தலையை அவர் நிமிர பண்ணுவார். ஆமாவா இல்லையா? அவர் வாலாக்காமல் கீழாக்காமல், வாயில மாத்திரம் நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். வீட்டை விட்டு வெளியே, சர்ச்சை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வாலாதானா நான் இருக்கிறேன். இல்ல, என்னை வாலாக்காமல் அவர், என்னை கீழாக்காமல் அவர். பல்லமாம். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. ஆமாங்க. என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி. பெற்ற சிறந்த கைமாறு நீ. சொல்லாமா? அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஓ பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் முன் செல்கிறேன், பசுமையாய் நடத்திடுவே. என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கிறேன், பசுமையாய் நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வலிய செய்து என் தலையை நிமிர செய்தி. ஆமாங்க. எதிரிகளின் முன்னே கேடகமே, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன்,
பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்து பயமில்லையே, பயமில்லையே என் கர்த்தர் இயேசப்பா, எதிர்காலம் என் கர்த்தர். நீங்க மாத்திரம் பாட போறீங்க. பயமில்லையே. ஆமென். என் கர்த்தர் யார் ஆதரவா இருக்காரு? என் கர்த்தர். நம்ம நிறைய இடத்துல உரிமை கொண்டாடுவோம்ல, என்னுடையது, அவங்க எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என் கர்த்தர், ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். எனக்கும் உங்களுக்கும் ஆதரவாய் இருந்து என்னை உங்களையும் நடத்துகிறார். அப்படியே எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? என் கீதமும் மானி, என் ஜீவனின் இருளை வெளிச்சமாக்கி என் தலைய நிமிர செய்கிறவர். ஆமாங்க, என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி. மறுபடியும் சொல்லாமா? என் விளக்கை, ஓ என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய். விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை அவர் நிமிர செய்கிறவர். ஏன் தெரியுமா? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமா, நான் பெற்ற சிறந்த அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த அஞ்சிட மாட்டேன். சொல்லமா? என் நல்ல மேய்ப்பர், என் நல்ல மேய்ப்பனி என் முன் செல்கிறேன், பசுமையாய் நடத்திடு. அப்பா, என் நல்ல மேய்ப்பனி என் முன் செல்கிறேன், பசுமையாய் நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நீ நம்பி வழிய செய்து என் தலையை, அப்பா, எனக்கு எதிராக வருகிறவர்கள் முன்பாக எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலைய நிமிர செய்றீங்களே. சொல்லவா? கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீ மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த அஞ்சிட மாட்டேன். Yes, Lord. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
உமக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசு அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் பரிசுத்தர் நீர். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில அந்த ஆண்டவரை பார்த்து அப்பா ஆராதனை உமக்கு. We worship you Lord. Yes Lord Jesus. Oh ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரை சொல்லலாமா? ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. Yes Jesus. ஆராதனை உமக்கு ஆராதனை உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. ஆதியும் அந்தமும் மானவரே அல்பா ஒமேகாவும் ஆனவர். ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை உமக்கு. நீ ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. நீ ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. Worship the Lord. உம்மை மாத்திரமே உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உமக்கு எங்கள் தெய்வமே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு உமக்கு
உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து. அவர் கிருபை இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல, அவர் மாறாத நல்ல கிருபையாக. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின. ஆமாப்பா, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிலே. கிருபையே இயேசுவே மாறாதவரே, உங்கள் கிருபை சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து. நீங்க சோர்ந்து போன நேரத்திலாம் உங்களை சூழ்ந்து கொள்ள யாரும் இல்லாத பொழுது சோர்ந்து போன அவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறார். ஆமாங்க, இந்த காலை வேளையில அவர் உங்களை சூழ்ந்து கொண்ட தேவன். ஓ கிருபையே கிருபையே மாறாத நல்ல மாறாதவர். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. We will lift up your name, Lord. Yes, Jesus. சிங்காசனத்தில் இருக்கிற என் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தை பார்க்க வந்த எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுடைய முகங்களை பிரகாசிக்கிற தேவன். ஓ ஆராதனை பாடிட்டே இருக்கலாமா? ஆராதனை. அவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையில அவர் நம் மத்தியிலே நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். எனக்காக உங்களுக்காக அவர் இறங்கி வந்து எனக்கு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவர். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஓ எல்லாரும் பல்லம் ஆராதனை
இருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. It's holy, holy, holy. Oh, பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. Oh yes Jesus, amen. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட. His grace is sufficient for you. சோர்ந்து போன அவர் கிருபை மாத்திரம் உங்களுக்கு போதும். என்னை கிருபையே, ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல நல்ல கிருபை. ஓ கிருபையே, கிருபை மாத்திரம்தான். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. என்னை தாங்கிறது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அவருடைய கிருபை மட்டும்தான் என்னை உங்களையும் தாங்குகிறது, என்னை உங்களையும் நடத்துகிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையில அவர் என்னை உங்களையும் தாங்கி நடத்தி செல்கிற தேவன். அவர் பரிசுத்தராக, பரிசுத்தராக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஓ ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு, ஆரா Jesus, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Hallelujah, amen, hallelujah, 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 துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக, பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையில் நீர் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க,
சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆறுதலை தரட்டும். அதை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 50. சங்கீதம் 50 ஆசாபின் சங்கீதம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளிலுள்ள பறவைகளெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு கற்பனைகளை பிணைக்கிறது. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம்.